அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் லோ இம்பேக்ட் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரம் யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சென்ற வாரம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆரம்பமான விலை 43,395, இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை 43,739, குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 42,582, க்ளோசிங் வந்து 42,661க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஓப்பன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 புள்ளிகள் நம்மளுக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போது சென்ற வாரத்தோட ஹையை நம்ம பிரேக் பண்ணியிருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு. பட் சென்ற வாரத்தோட ஓப்பன் என்னவோ அதற்கு மேலே தான் இப்போது சந்தை நிலை பெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் கேண்டில் ஸ்டிக் படி சப்போர்ட் பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் 42,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது சப்போர்ட்டாக மாறாது. இதுதான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த ரேஞ்ச் 42,000 to 42,300 அந்த ரேஞ்ச் இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணால் நம்மளுக்கு 40,000 தான் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்குது. இது வந்து கேண்டில் ஸ்டிக் படி. ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷனுங்கிறது வந்துட்டு என்ன ரேஞ்ச் இந்த நேரத்தில் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் நம்மளுக்கு மொத்தம் 1157 புள்ளிகளோட பயணம் நடந்திருக்கு. ஓப்பனுக்கு மேல் 344 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழ் 813 புள்ளிகளாக பயணம் இருந்திருக்கு. அப்போது இந்த வாரத்தோட லோ, இந்த வாரத்தோட ஹை, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வாரத்தோட லோ பார்த்தீங்கன்னா 42,582. இதற்கு கீழே வணிகம் நடைபெற்று சென்ற வாரத்தோட லோவுக்கு கீழே வணிகம் பெற்றால்தான் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கடைசி நேரத்தில், அதாவது முந்தின நாள் டிஸ்கவுண்ட்டில் இருந்தவங்க அடுத்த நாள் வந்து ப்ரீமியமாக மாறி இருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கெட் இறங்கும் பொழுது நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் கவரிங் நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ ஷார்ட் கவரிங் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும்போது ஷார்ட் கவரிங் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏன் நடைபெற்றது அப்படின்னு அடுத்த வர்த்தகத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது வந்து இந்த ப்ரீமியம் நிலை பெற்றால் சந்தையோட இறக்கத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதோட இம்பேக்டில் தான் நல்லா இறங்குச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி நல்ல ஒரு இறக்கம் இருக்கும்போது அதனுடைய மற்ற நிறுவனங்கள் என்ன இருந்ததையும் நம்ம பார்க்கணும். ஆனால் அதற்கு முன்பு அட்டவணை நம்மளுக்கு 43,000 புட் 43,500 கால் ஒரு ஸ்ட்ராங்கலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராங்கலோட இது இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் 42,500 இருந்து 44,000க்குள்ளே தான் சந்தை இருக்குது அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறதும், இதனுடைய நடுநிலை 43,250 தெரியவரும். அப்போ 42,500 43,250 ஒரு பகுதி இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இது மந்த்லி கான்ட்ராக்ட். இது மந்த்லி கான்ட்ராக்ட்டுமே 43,000 புட்டு தான். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகளுக்கு நியர் டவுன் ஆனாலும் கூட உங்களுக்கு 42,000 புட்டோ 41,000 புட்டோ, அதாவது அதற்கு கீழே வணிகம் நடைபெற்ற புட், அதாவது 42,000 புட் பாருங்கள். அதற்கு முந்தைய நாள் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 100 ரூபாய், இப்போ 300 ரூபாய்க்கு. அப்போ கிட்டத்தட்ட 3 மடங்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு, அதாவது விலை உயர்ந்திருக்கு. அப்போ விலை உயர்ந்த ப்ரீமியம் வந்துட்டு ஏன் நம்மளுக்கு பெரிதாக இம்பேக்ட் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதனால் வந்து ஒரு கேப் டவுன், அதாவது நம்மளுக்கு வந்துட்டு பெரிய கேப் டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டோட வால்டைல் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் உள்ளது. பேங்க் நிஃப்டியோட அளவு பார்த்தீங்கன்னா 42,428 டு 43,000 அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச், 42,126 டு 43,274 அப்படிங்கிறது ஒரு வைட் ரேஞ்சாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,916, 43,002, 43,162. சப்போர்ட் லெவல் 42,570, 42,428, 42,304 உள்ளது. இந்த பேங்க் நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸோட லெவல்ஸை நம்ம பார்க்கணும். லெவல்ஸ் மீன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு அனைத்து நிறுவனங்களை 11 நிறுவனங்கள் இறங்குமுகமாகவும் ஒரு நிறுவனம் மட்டுமே ஏறுமுகம். அந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஐசிசி பேங்காக இருக்குது. அடுத்தது அனைத்துமே பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய இறக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது 0.14, ஸ்டேட் பேங்க்கிறது 0.61,
பேங்க் ஆஃப் பரோடா 0.70, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் 0.86, ஏயு பேங்க் 1.42, கோட்டக் பேங்க் 1.52, அடுத்தது பிஎன்பி பேங்க் 1.82 மைனஸில். இது ஹெச்டிஎஃப்சி இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி இவங்க தான் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை நம்மளுக்கு ஒரு 4% இம்பேக்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபெடரல் பேங்க் ஒரு 8%. அப்போது இந்த இறக்கத்தில் 1000 பாயிண்டோட இறக்கத்தில் இதில் ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐசிசி பேங்க் எல்லாம் நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலை. சப்போஸ் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா பேங்க் நிஃப்டி இன்னும் நல்லா இறங்கியிருக்கும். அப்போ இவங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்த வர்த்தகத்தில் இதன் தாக்கம் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இவ்வளோ இறங்கிய நிறுவனங்களில் நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் வரக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் இவர்களும் ஏற்றமாகி இவங்களும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இறங்குமுகம், பெரிய இறங்குமுகம் இல்லாமல் இவங்களும் ஃப்ளாட்டாக இருந்தால் இதுவே பேங்க் நிஃப்டி ஏறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இல்லை மீண்டும் இவங்க இதில் செல்லிங் ப்ரெஷர் ஆகி மீண்டும் சந்தை இறங்கினா இவங்களையும் கீழே இறக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ இப்போ தெரிகிறதுனா இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க் மட்டும் தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் இவங்கெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஸோ அடுத்த வர்த்தகத்தில் இவர்கள் தான் ஒரு இண்டிகேட்டராக இருக்க போகிறாங்க. பேங்க் நிஃப்டியை வந்துட்டு இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க மிக முக்கிய பொறுப்பாற்றுவார்கள் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அதனால் இதனை பார்த்து எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு கீழே ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதுக்கு கீழே இல்லாமல் இவங்க ஷார்ட் கவரிங்னால 1-2% ஏறி இவங்களும் 2-3% ஏறி கொடுத்தாலே மார்க்கெட் வந்துட்டு இறங்கி இறக்கம் அப்படியே ஏறக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். இது வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம சொல்கிறோம், ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது தான். இல்லை இவங்களும் இறங்கி இவங்களும் இறக்கிட்டாங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் இந்த 3 நிறுவனங்கள் ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க்கோட இம்பேக்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இம்பேக்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவர்கள் இதனை கண்டிப்பாக பார்த்து தெளிவடைய வேண்டும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.